செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பங்குனி மாத சஷ்டி 24/3/2026 பங்குனி மாதத்தின் 10ஆம் நாள் நாளைய தினத்துல சஷ்டி திதி மாலை 7:30 வரைக்கும் சஷ்டி திதி இருக்கு. இந்த நாள்ல சஷ்டி விரதம் இருந்து நீங்க முருகனை வழிபட்டீங்க அப்படின்னா தீராத துன்பங்கள் தீரும், உங்கள் மன குழப்பங்கள் தீரும், சொந்த வீடு யோகம் உண்டாகும், வீட்டில் உள்ள வாஸ்து பிரச்சனைகள் சரியாகும். இந்த நாளில் நீங்கள் காலையில் முதல்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாளில் நீங்கள் தவறாமல் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முருகனுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபாடு செய்யுங்க. வீட்டில் வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. உங்களால் முடிந்த அளவிற்கு முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுங்க. காலை எழுந்ததும் முதல்ல நாம் செய்யக்கூடிய விஷயம் என்ன? கதவை திறந்து நிலைவாசலை சுத்தம் பண்ணிட்டு போய் வாச தெளித்து கோலம் போடுவோம். அதற்கு அடுத்து நாம் அடுத்தடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பிப்போம். நீங்கள் இதை எழுந்த உடனேயும் செய்யலாம். இன்று இரவே எடுத்து வச்சுட்டு எழுந்த உடனேயும் செய்யலாம். இல்லை நீங்கள் நிலைவாசல் சுத்தம் பண்ணிட்டு வாச தெளித்து கோலம் போட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் பூஜை அறையெல்லாம் தீபம் ஏற்றிட்டு அதன் பிறகு கூட செய்யலாம். மொத்தத்தில் காலையில் நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு பழைய தட்டு எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு பழைய கல் எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு செங்கல் எடுத்துக்கோங்க. இது நிலைவாசலில் வச்சுட்டு அதன் மீது ஒரே ஒரு வெற்றிலையை வைங்க. அந்த வெற்றிலை மேலே 3 கற்பூரத்தை வைங்க. கற்பூரத்தை வச்சுட்டு நீங்கள் அந்த கற்பூரத்தை பொருத்தி வச்சிருங்க. அவ்வளோதான், வேற ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம். வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு நீங்கள் இதை செய்யணும். அதாவது நிலைவாசலுடைய முதல் படி இருக்கும் இல்லையா, அதாவது நிலை சட்டம் கதவு இருக்கக்கூடியது. அதற்கு அடுத்தது எல்லார் வீட்லேயும் படி இருக்கும். இப்போ அப்பார்ட்மெண்ட் வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு படி இருக்காது. அந்த கதவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வெறும் இடத்துல கல் அல்லது பழைய தட்டை வச்சு ஒரு வெத்திலையை வச்சு கற்பூரத்தை ஏற்றிருங்க. பச்சை கற்பூரமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. காலையில் எழுந்ததும் நீங்கள் வெற்றிலை மீது கற்பூரம் வைத்து நீங்கள் நாளைய தினத்தில் ஏற்றினீங்க அப்படின்னா உங்கள் குறைகள் எல்லாமே முருகனருடால நிச்சயமாக தீருங்க. அது எரிந்து முடிந்த பிறகு அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு அந்த கல் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நிலைவாசலை தொட்டு கும்பிட்டுட்டு பூஜையில் முருகனை மனதார வேண்டிக்கோங்க. உங்கள் மனக்குறைகளும் நிச்சயமாக நீங்கும். இது போன்ற எண்ணற்ற எளிமையான பரிகார முறைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.